வணக்கம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது மாம்பால். இது வைகாசி விசாகத்துக்கு குமரி மாவட்டத்தில் எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லேயும் செய்யக்கூடியது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம புதிய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாம்பால்னு சொல்லுவாங்க, மாங்காடின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 3 பால் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இப்போ 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மாம்பழத்தை இதை மாதிரி நறுக்கிக்கோங்க. இதை வேக வச்சிடலாம். பழத்தை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 3வது பால் அதில் கொஞ்சம் பாதி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். பாருங்க, மாம்பழம் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆச்சு. நல்ல ஒரு கொதிங்க இது வெந்துருச்சு. அடுத்தது நம்ம இப்போ வெல்லம் போட போகிறோம். 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல பாகு வெல்லம். நாங்கள் வாங்குறது நல்ல க்ளீனாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வெல்லம் பார்த்துட்டு அதை உருக்கிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா உருகி இதோட சேரட்டும், கரையட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். அடுத்தது நம்ம ஒரு கைப்பிடி பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு இதை மாதிரி நைஸாக நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இடியாப்ப மாவு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி தண்ணியும் இந்த 3வது பாலில் பாதி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு ஊற்றணும். கரைக்காமல் ஊற்றிடாதீங்க, கட்டி செய்யணும். அவ்வளோதான். இதை ஊற்றிடுவோம். இதை நல்லா கலக்கணும். இதை கைவிடாமல் கிண்டணுங்க. கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்ல இந்த மாவு வேகணும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா வெந்து சேர்ந்துருச்சு. இப்போ இது 2வது தேங்காய் பால். இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொத்திடும். நல்ல வாசனை இப்பவே நல்லா வருது. கைவிடாமல் கிண்டணும். அப்படி கிளறலைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இது கொதிச்சு சேர்ந்துருச்சுங்க. நம்ம அடுத்தது இந்த முதல் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதை நீங்கள் மீடியம்ல வச்சே தான் கிளறணும். அவ்வளோதான். நம்மளோட மாம்பால் இப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியாக தாங்க இருக்கணும். இப்போ ஒரு சின்ன துண்டு சுக்கு தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. செம்மையா வாசனை அடிக்குதுங்க. சூப்பரா வந்துருச்சு. இப்படி தண்ணியா இருக்கணும். ஏன்னா அது நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் அது இறுகிடும். அவ்வளவுதான், நம்மளோட மாம்பால் ரெடி. இப்போ மாம்பழ சீசன் ஈஸியா கிடைக்குது. இது இந்த ரொம்ப புளிக்காத மாம்பழத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம மாம்பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாம்பால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.